Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirabbil alamin. Wassalatu wassalamu ala rasulil karim wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Inna iddatash shuhuri indallahi 12 syahran min kitabillah يوم خلق السماوات والأرض فلا تظلموا فيهن أنفسكم ذلك الدين القيم. وقال رسول الله صلى الله عليه وسلم اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. وعليكم الله جل شانه وتعالى وبركاته மாறுகிறார். சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் இல்லத்தின் அடிப்படையில் அனல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சட்டம் இஸ்லாமின் பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சித்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன் நாதாக்கள், ஷஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நாம் சார்ந்தோம் அனைவரின் மீதும் என்றென்றும் ஒன்றாக நிலவரமாகிறார். இல்லாமல் இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் செய்கின்ற அமல்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. நாம் செய்கின்ற துஆக்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பானாக. இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ் தருகின்ற நிறைவேறுகின்ற எல்லா செயல்களையும் பரக்கத்துகளையும் ஞானத்துகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா மனிதர்களையும் மாற்றிக் கொள்வானாக. இனிமைகள் அன்புள்ளே புனிதமான மாதமான ரஜப், அந்த மாதத்திலே நாம் வாழ்ந்திருக்கின்றோம். ரஜப் அப்படின்னு சொன்னால் அரபியில் நிறைய அர்த்தங்கள் உண்டு. ரஜப் அப்படிங்கிற வார்த்தைக்கு அதில் ஒன்று என்னன்னு சொன்னால், ரஜப் அப்படின்னு சொன்னால் கண்ணியம் அப்படிங்கிற அர்த்தத்தை போகும். ஏன் கண்ணியம் அப்படிங்கிற அர்த்தம் இதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா சில மாதங்கள் அல்லாஹ் தஆலா ஒரு 4 மாதங்கள் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னால் புனிதமாக்கி இருக்கின்றான். அந்த புனிதமாக்கிய 4 மாதங்கள்ல ஒரு மாதம் ரஜப். இந்த புனிதமாக்கிய விஷயம் அப்படின்றது இஸ்லாத்துக்கு அப்புறம் புனிதமாக்கப்பட்ட மாதம் அல்ல. யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த, அல்லாஹ் தஆலா எப்போ வான பூமியை படைத்தானோ அப்போதிலிருந்தே இந்த 4 மாதங்கள் புனிதமான மாதமா இருந்துட்டு வர்றதுனால இந்த மாதத்துக்கு ரஜப் என்பதாக பெயர் வந்துச்சு. இன்னும் நிறைய அர்த்தங்கள் உண்டு. ரஜப் அப்படின்னு சொன்னால் ரசம், காது கேட்காம சைலண்டா இருக்கக்கூடிய செவிடு அப்படின்னு அர்த்தம் ரஜப். ஏன் அப்படி பெயர் வந்துச்சுன்னு சொன்னா, இஸ்லாமிய மார்க்கமா இருக்கட்டும் அல்லது அதுக்கு முன்னாடி இந்த ஐயாமுல் ஜாஹிலியாவிலையும் இந்த மாசத்துல என்ன செய்ய மாட்டாங்கன்னா, யாரும் யாரோடையும் போர் செய்ய மாட்டாங்க, வாக்குவாதத்துல ஈடுபட மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க, அப்படியே அமைதியா இருக்கும். அதனால இந்த மாதத்துக்கு அல் அஸ்ஸமு அப்படின்ற பெயர் வந்துச்சு. அது மட்டுமல்ல அசப்பு அப்படின்ற பெயர் இருக்கு, ஊற்றுதல் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்வினுடைய அருள் இந்த மாதத்துல ஒரு மலை போன்று, ஒரு தண்ணீர் ஊற்றை போன்று அப்படியே ஊறிக்கொண்டு இருப்பதனால் இந்த மாதத்துக்கு அசப்பு, ஊற்றுதல் அப்படின்ற பெயர் வரும். நிறைய ஹதீஸ்கள், ஹதீஸ் கிதாபுகள்ல ஹதீஸ்களை வல்லுநர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ரஜப் அப்படின்றது அது விதைத்தலுக்கான மாதம். ரஜபனுடைய மாசத்துல விதை விதைத்து, ஷாபானுடைய மாசத்துல விவசாயம் செய்து, ரமலானுடைய மாசத்துல அறுவடை செய்யக்கூடிய அந்த நாளை கண்ணியப்படுத்தணும் அப்படின்றதுனால இந்த ரஜபினுடைய மாசத்துக்கு அது விதை விதைத்தலுக்கான மாதம் அப்படின்னு சொல்லி ஹதீஸ்களை வல்லுநர்கள் தங்களுடைய கிதாபுகளில் இதை எழுதி வச்சிருக்கிறாங்க. நிறைய சிறப்புகளை இந்த மாதம் சுமந்து இருக்கின்றது. நிறைய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள் எல்லாம் இந்த ரஜபினுடைய மாசத்துல நடந்திருக்கு. நமக்கெல்லாம் தெரியும், ரஜபுல மெஹராஜினுடைய இரவு வரும். இதெல்லாம் தாண்டி ஆரம்பத்தில் பைத்துல் முகத்தஸ் கிபிலாவாக இருந்தது. அந்த பைத்துல் முகத்தஸ் கிபிலாவாக இருந்து அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லாவை நமக்கு கிபிலாவாக மாற்றி
மாற்றப்பட்ட நிகழ்வு எப்ப நடந்துச்சுன்னு சொன்னா இந்த ரஜபினுடைய மாசத்துல தான் நடந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதான ரஜபினுடைய பிறை ஆரம்பித்து விட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்பவர்களாக இருப்பார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான் அப்படின்னு துஆ செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு வக்திலையும் அந்த துஆக்களை கேட்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். ஏன் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், எதுல பரக்கத் வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரஜபினுடைய பிறை ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா யா அல்லாஹ் எங்களுக்கு ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத்து செய்வாயாக, வல்லியவனா ரமலான், ரமலானை எங்களை அடைய செய்வாயாக அப்படின்ற துஆவுக்கு நிறைய விளக்கங்கள் எழுதுறாங்க. அதுல ஒரு விளக்கம், அல்லாஹ்ட்ட நாம் இப்படி எண்ணத்தோட துஆ செய்யறது, யா அல்லாஹ் ரஜபிலும் ஷஅபானிலும் நாங்கள் அதிகமாக அமல் செய்வதற்கு உண்டான பரக்கத்தை நீ செய்வாயாக, அமல் செய்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக, வல்லியவனா ரமலான் அப்படின்னா ரமலானை அடைந்து அமல் செய்கின்ற வரைக்கும் எங்களுடைய ஹயாத்தை நீ கொஞ்சம் அதிகப்படுத்தி, ரமலான் அடைச்சு அதை அமல் செய்கிற வரைக்கும் எங்களுக்கு நீ ஹயாத்தை கொடுக்கணும் ரப்பே அப்படின்ற ஒரு அர்த்தமும் இந்த அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் அப்படின்ற அந்த துஆவிற்கான அர்த்தமாக இருக்கின்றது. இந்த ரஜபனுடைய மாசத்துல பரக்கத்து இதையெல்லாம் தாண்டி நாம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு வசனம் ஒன்று குர்ஆன்ல இருக்குது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது வானபூமி எப்பொழுது படைக்கப்பட்டதோ அப்பொழுதிலிருந்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் மாதங்களுடைய எண்ணிக்கை 12. அதுல 4 அல்லாஹ் தஆலா புனிதமாக்கி வைத்திருக்கின்றான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்கள் புனிதமாக்கப்பட்டுள்ளது. ஃபலா தத்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், அதிலே நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள் அப்படின்ற மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். அந்த வசனத்தினுடைய அல்லாஹ் 4 மாதங்களை புனிதமாக்கினா 12 மாசம் 4 மாதங்களை புனிதமாக்கிய ரப்புல் ஆலமீன் அந்த இடத்துல கொண்டு வந்து ஏன் ஃபலா தத்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், உங்களுக்குள் நீங்கள் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு அந்த வசனத்தினுடைய தஃசீர்களை நாம பார்க்கும் பொழுது 2 தஃசீர்களை வல்லுநர்கள் அந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிறார்கள். ஒன்னு கதாதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அந்த சஹாபி அந்த வசனத்துக்கு கீழே எழுதும் பொழுது மற்ற நாட்கள்ல அமல் செய்வதை விட இந்த நாட்கள்ல அமல் செய்வது எப்படி கூலிகளுக்கு அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய அமல்களாக இருக்குமோ அதே போன்று மற்ற நாட்கள்ல செய்யக்கூடிய பாவங்களை விட இந்த ரஜபு ஷஅபான் ரமலான் அந்த அல்லாஹ் தஆலா புனிதமாக்கி வைத்திருக்கின்ற அந்த 4 மாதங்கள்ல துல்கஅதா, ஹஜ், அதே போன்று முஹர்ரம், அடுத்து வரக்கூடிய ரஜப், இந்த 4 மாதங்கள்ல செய்யக்கூடிய பாவங்கள் என்பது அல்லாஹ் தஆலாவிடத்துல அதிகமான தண்டனைக்குரிய விஷயமாக இருக்கும். மற்ற நாட்கள்ல நம்ம பாவம் செய்யறது எப்படி நமக்கு அல்லாஹ் தன்னுடைய கோபத்தையும் தண்டனையும் பெற்றுத்தரமோ அதை விட பன்மடங்கு தண்டனையையும் கோபத்தையும் பெற்றுத்தரக்கூடிய பாவங்கள் இந்த மாசத்துல செய்யக்கூடிய பாவங்கள் அமையும் அப்படின்னு கதாதா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ் தஆலா இந்த மாசத்துல செய்யற பாவத்தை அல்லாஹ் தஆலா ரொம்ப வெறுக்கிறான் அப்படின்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. அதனாலதான் அல்லாஹ் தஆலா மாதங்கள்ல புனிதமான மாதங்கள்னு சொல்லிட்டு போரை தடை செய்த ரப்புல் ஆலமீன் இந்த மாசத்துல அநீதம் இழைக்காதீர்கள் அப்படின்ற மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். அநீதம் நாம் அமல் செய்யறது ஆர்வம் காட்டுறோம். இந்த 3 மாசத்துல ரமலானுடைய மாசத்துக்கு நாம் இப்பவே விதைக்கிறோம், அதை அறுவடை செய்யறதுக்கு தயாராகி கொண்டு இருக்கின்றோம். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த அநீதம் அப்படின்ற பார்வையின் பக்கம் நாம் என்ன செய்யலன்னு சொன்னா கவனம் செலுத்த, அநியாயம் செய்தல் அப்படின்ற அந்த விஷயத்தின் பக்கம் ஏன் அல்லாஹ் தான் அந்த இடத்துல கொண்டு போய் அந்த வார்த்தையை சொல்லணும்? அதுக்கு நிறைய விளக்கங்கள் எழுதுறாங்க. பொதுவாக அநீதம், அநியாயம் செய்தல் அப்படின்னா என்ன? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அநியாயம்னா ஏதோ ஆட்சியாளர்கள் செய்யறது, அநியாயம் செய்யறதுன்னா ஏதோ பெரிய பெரிய பாவங்களை எல்லாம் செய்யக்கூடியதுதான் அநியாயம் அப்படின்ற மாதிரி நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த லுல்ம் என்று சொல்லக்கூடிய அநீதம், அநியாயம் அப்படின்ற வார்த்தைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விளக்கங்களை சொல்லி இருக்கிறாங்க. அநியாயம் செய்தல், அநீதம் இழைத்தல், 3 வகைகளாக ஹதீஸ்ல இந்த அநீதம் இழைத்தல் அப்படின்ற
முதல் விளக்கம் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவாகி இருக்கு. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு மத்தியில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்-லுல்மு ஸலாஸு, அநீதம் இழைக்கிறது இருக்குது, அநியாயம் செய்யறது இருக்குது இல்ல, அது 3 வகைப்படும். நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வகை அல்லாஹ் தஆலா லா யக்ஃபிரு, அந்த அநீதத்தை அல்லாஹ் தஆலா ஒரு பொழுது மன்னிக்க மாட்டான். அநியாயம் செய்யறது 3 வகை. அதுல முதல் வகையை ரப்புல் ஆலமீன் ஒரு பொழுது மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு ஒரு உபதேசம் செய்வாங்க. விதமான லுக்மான் லிப்னிஹி வஹு யஇதுஹு யா புனைய லா துஷ்ரிகு பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். அல்லாஹ் தஆலாக்கு இணை வைக்கிறது இருக்குது, அதுதான் அநியாயம் செய்யறதுலே ரொம்ப மோசமான அநியாயம் அப்படின்னு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்த அந்த வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லி காமிச்சிட்டு, இந்த அநியாயம் இருக்குது, இப்படி ஒரு மனுஷன் செயல்பட்டா அதை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். நாம அந்த இடத்துக்கு போறது இல்லை. அல்லாஹ் தஆலா நம்மளை காப்பாத்தினான், முஸ்லிம்களாக அல்லாஹ் தஆலா நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறான். இரண்டாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரண்டாவது இருக்கக்கூடிய அநீதம் இருக்குது, அது யக்ஃபிரு, அல்லாஹ் தஆலா தான் நாடினால் மன்னிப்பான். அதுக்கு விளக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தான் நாடினால் மன்னிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லாஹ் தஆலா தடை செய்த விஷயங்கள்ல அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் தடுத்து இருக்கின்றானோ அந்த விஷயங்கள்ல வரம்பு மீறி ஹலால் ஹராம் பேணாம தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகின்ற அந்த நபர் ஒரு பாவத்தில் ஈடுபட்டுட்டார். அவர் தௌபா செய்தால், அவர் தன்னுடைய பாவத்திலிருந்து மீண்டு இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் தஆலா நாடினால் அந்த பாவத்தை மன்னிப்பான், இல்லைன்னா மன்னிக்க மாட்டான். அநீதம்ன்றது இரண்டாவது வகை அநீதம். அல்லாஹ் தஆலா நாடினால் மன்னிப்பான், அல்லாஹ் தஆலா நாடினால் அவருக்கு தண்டனையை கொடுப்பான். நாம செய்யக்கூடிய நம்ம வாழ்க்கையில அல்லாஹ் தஆலா விதித்திருக்கின்ற சட்ட திட்டங்கள்ல வரம்பு மீறுதலை கடைபிடிக்கும் பொழுது, அதை நாம பாவம் செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா நாடினால் மன்னிக்கலாம், நாடினால் அல்லாஹ் தஆலா தண்டிக்கலாம். இது இரண்டாவது வகை அநீதம். நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயங்களை எல்லாம் இந்த மாசத்துல நாம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த அநியாயம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த விஷயத்தை, இந்த வார்த்தையை சொன்னதற்கான காரணத்தினுடைய பின்னணியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த மாதங்களை புனிதமாக்கி வச்சிருக்கிறான். அப்படின்னா அந்த மாதங்கள்ல நாம் தவிர்த்திருக்க வேண்டிய அமல்கள் ஆர்வம் காட்டிடுவோம். ஆனா நாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்று ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயத்தின் பக்கம் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அந்த அநீதம் நாம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தஆலாவுடைய அந்த கட்டளைக்கு மாறு செஞ்சிட்டோம், நமக்கு நாமே அநீதம் விளைத்துக் கொண்டோம் அப்படின்னா அதுக்கு பரிகாரமாக அல்லாஹ் தஆலா தௌபாவை, இஸ்திக்ஃபாரை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். முதல் வகை பாவம் அது மனிதனுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் உண்டானது. இரண்டாவது வகை அநீதம் அது மனிதனுக்கும் அவனுக்கும் உண்டானது. மூன்றாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இந்த விஷயத்தை கொஞ்சம் தெளிவா கவனிங்க அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த அநீதம் இழைக்கின்றதே அது அல்லாஹ் தஆலா லா யதுருக்கு, அதை விட்டவே மாட்டான் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கத்தை சொல்லும் பொழுது, மனிதன் சக மனிதனுக்கு இழைக்கக்கூடிய அநீதம் லுல்ம் என்று இருக்கின்றது, அது அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான்னு சொல்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை விடவே மாட்டான் அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா இந்த விஷயத்துலதான் நாம அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு, நாம செய்யற பாவங்களுக்கு அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடுவான். ஷிர்க் அப்படின்ற காரியத்துக்கு நாம போறது இல்லை. ஆனா அடுத்ததாக கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த விஷயம், மனிதன் சக மனிதனுக்கு செய்யக்கூடிய அநீதம் குறித்து சஹாபாக்களுக்கு சொல்லும் பொழுது கொஞ்சம் கவனமா கவனிங்க அப்படின்னு அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதன் சக மனிதன்னா நம்ம குடும்பத்தை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய ஆட்கள் அல்ல. ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு செய்வதிலும் அநீதம் இருக்கின்றது. ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கு சரியான உரிமைகளையும் சரியான விஷயங்களையும் பேணாத போது அதுவும் அநியாயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. ஒரு கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, சகோதரன் சகோதரருக்கு, இப்படி உறவுகளுக்கு மத்தியிலும் சரியான முறையில் உரிமையை கொடுக்காத அல்லது உரிமையை பறித்துக் கொள்கின்ற அந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநீதம், அநியாயம் என்பதாக சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்தினாங்க. ஒரு
தடவை சஹாபாக்களுக்கு மத்தியில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் இஃததஅ ஹக்க இம்ரஇ முஸ்லிமின், சக முஸ்லிமனுடைய உரிமையை ஒரு ஆள் எடுத்துக்கிறார். எப்படி எடுத்துக்கிறாரு? யமீனி, பொய் சத்தியம் செய்து, அது ஏன் உன்னுடையதுதான், அந்த பொருள் அல்லது அந்த விஷயம் அது எனக்குரியது என்று பொய் சத்தியம் செய்து அந்த உரிமையை என்ன செய்யறார் சொல்லி எடுத்துக்கிறார். உண்மையிலே அவருக்கு சொந்தம் அல்ல, ஆனா பொய்யான விஷயங்களை அந்த காலத்துல சஹாபாக்களுக்கு விளங்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி பொய் சத்தியத்தை சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் மத்தியில சுல்சலாய் சொல்லும்போது பொய் சத்தியம் செய்து அது எனக்கானது என்று ஒரு மனிதன் ஒரு பொருளை ஒரு முஸ்லீமிடமிருந்து அபகரித்துக் கொண்டால் பக்கத்து அவுஜபல்லாஹு லஹுன்னார், அல்லாஹ் அவருக்கு நரகத்தை கடமையாக்கிட்டான் அப்படின்னாங்க. வஹரம் அலைஹில் ஜன்னா, அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை தடை செய்யலாம் அப்படின்னாங்க. அப்ப சஹாபாக்களுக்கு மத்தியில் இருக்க ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யா சொல்லலாம், சின்ன பொருளை அப்படி எடுத்துக்கிட்டாலும் அப்படி நடக்குமா? ஒரு சின்ன பொருளை அபகரித்தாலும் எனக்கு அநியாயம் செஞ்சு என்கிட்ட இருந்து என்னுடைய உரிமையை என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொருளை அவன் எடுத்துக்கிட்டான், அப்படின்னாலும் இது நடக்குமான்னு நாங்க சஹாபாக்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா, ஒரு சிறிய பல் துலக்குகின்ற குச்சியாக இருந்தாலும் சரி, மிஸ்வாக் குச்சியாக இருந்தாலும் சரி, அதை பொய் சத்தியம் செய்து தனக்கானது என்று அபகரித்துக் கொண்டார் என்றால் அவரின் மீது அல்லாஹ் தஆலா நரகத்தை எழுதிவிட்டான் அப்படின்னு நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க, சின்ன ஒரு மிஸ்வாக் என்றது ஒரு சாதாரண குச்சி, அந்த குச்சியையும் தனக்கான குச்சி என்று பொய் சத்தியம் செய்து அபகரித்துக் கொண்டால் அல்லாஹ் தஆலா அந்த மனிதர் மீது நரகத்தை கடமையாக்கிறான் என்றால் எந்த அளவிற்கு பிற பொருட்களின் மீது பிற விஷயங்கள்ல உரிமைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாம இருக்கிறோம் என்பதை இந்த மாதங்கள்ல நாம் செய்ய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் கலைவல்லுநர் ஷாம்ல இருந்து முசவ் அப்படின்ற ஊர், அவங்க ஊர் சொந்த ஊர் முசவ்ன்ற ஊர், அந்த முசவ் அப்படின்ற ஊர்ல இருந்து ஷாம் தேசத்துக்கு ஹதீஸ் கலைகளை படிப்பதற்காக வேண்டி பயணம் போறாங்க. தொலைதூரம் பார்த்தோன்னா ஃப்ளைட்ல போனோம்னா 9 to 10 மணி நேரம் ஆகும். அவ்வளவு தூரம் போய் ஹதீஸ் கலைகளை மிகச்சிறந்த இமாம், இந்த சஹீஹா லைஃபான் பேசுறோம்ல, இதெல்லாம் தரம் பிரித்து கொடுக்கக்கூடிய இமாம்கள்ல சிறந்த இமாம் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க போய் ஹதீஸ்களை படிப்பதற்காக போறாங்க. போயிட்டு ஹதீஸ் எல்லாம் எல்லாத்தையும் படிச்சுட்டு மறுபடியும் ஊருக்கு வந்து பார்த்துட்டு ஊருக்கு ரிட்டர்ன் வந்துடுறாங்க. வந்து தன்னுடைய கொண்டு போன அந்த பையை திறந்து பார்த்தா உள்ள ஒரு எழுதுகோள், மரத்திலான ஒரு எழுதுகோள், ஒரு பேனா, மரத்தினாலான ஒரு பேனா. பார்க்கிறாங்க, அந்த பேனா இவங்களோடது கிடையாது. எங்க இருந்து இந்த பேனா வந்துச்சுன்னு யோசித்து பார்க்கும் பொழுது வகுப்பறையில் ஒரு நாள் அமர்ந்து இருக்கும் பொழுது அவங்களுடைய எழுதுகோள் உடைந்து விடுகின்றது, பேனா உடைஞ்சிருச்சு. அப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஆள்கிட்ட என்ன செய்யறாங்க, இரவலாக கடனாக என்ன செய்யறாங்க, ஒரு பேனாவை வாங்குறாங்க. வாங்கி எழுந்து அப்படியே மறந்துட்டு ஒரு சின்ன பேனா, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பேனா அதை என்ன ஆயிருப்பது அப்படின்னு நாம நினைக்கலாம். ஆனா மறந்து அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய பையில வச்சுட்டு முசப் அப்படிங்கிற ஊருக்கு வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட 9-10 மணி நேரம், ஃபிளைட்ல போனாலே அவ்வளவு நேரம். வந்து பாக்குறாங்க, அது நமக்கு உண்டானது அல்ல, இது அடுத்தவருக்கு உண்டானது, அதனால கொண்டு போய் அவர்கிட்ட சேர்க்கணும்னு முசவுக்கு வந்தா அவர் வெளியூர்ல இருந்து படிக்க அந்த ஊருக்கு வந்திருக்கிறார். மறுபடியும் அவர் குறித்து விவரங்களை எல்லாம் சேகரித்து அந்த மனிதரிடத்தில் சென்று என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த எழுதுகோளை ஒப்படைத்தவுடன் அந்த மனுஷர் கேட்கிறாரு, இப்போ ஒரு சாதாரண பேனாக்காக இவ்வளவு தூரம் உங்க ஊர்ல முசவுல இருந்து இங்க ஷாமுக்கு வந்தீங்க, ஷாமுல இருந்து ஏன் ஊருக்கு வந்திருக்கிறீங்க, ஒரு சாதாரண பேனாக்கு நீங்க இவ்வளவு தூரம் பயணம் செஞ்சு போகணுமா? அதற்கு அவர் சொன்னார், உலகத்தில் வேண்டுமானால் இது நீங்க ஒரு அற்ப காரியமாக நீங்கள் கருதலாம், ஆனால் நாளைக்கு நான் மலையேறும் நன்மையோடு அல்லாஹ்வுடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது ஒரு சிறிய பேனாவை காரணம் காட்டி என்னுடைய அமல்கள் அனைத்தும் பறிபோவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதனால நான் அதை ஒப்படைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹதீஸ்களை வல்லுநர் ஒப்படைத்ததாக வரலாறுகள்ல எழுதுவாங்க. சின்ன விஷயமாக இருந்தாலும் மறுமையில் பெருமளவு நஷ்டத்திற்குரியவர்களாக நாம் ஆகிவிடுவோம். இந்த நமக்கும் பிற நபருக்கும் உண்டான விஷயத்துல சரியாக நாம் நடந்து கொள்ளவில்லை என்றால் அல்லது அவருக்கு அநீதம் இழைத்தால், நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம யாரையும் அநீதம் செய்யல, நம்ம என்ன செய்யறோம்னா பிரதியா அப்படியே அவர் நமக்கு செஞ்சாரு அதனால நாம என்ன செய்யறோம், அவருக்கு நாம செய்யறோம் அப்படின்ற ஒரு காரணத்தை காட்டி ஒரு சில விஷயங்களை நாம உலகத்துல செஞ்சிடறோம்.
அவன் எனக்கு என்னுடைய வீட்டு பக்கத்து வீடு இருக்கும் இப்படி எல்லாம் செஞ்சான், என்னுடைய உறவினரா இருக்கும் இப்படி எல்லாம் செஞ்சான், அதனால தானே அவனுக்கு பிரதியாக அப்படியே அவனுக்கும் அதை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல நாம செஞ்சிடறோம். இதே சம்பவம் சஹாபாக்கள் காலத்துல நடந்துச்சு. ஒரு சஹாபி வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து இந்த விஷயங்களை ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க. யார சொல்லலாம், என்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, என்கிட்ட பணியாட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களை நம்பி நான் என்ன செஞ்சிடறேன், பொருட்களை எல்லாம் ஒப்படைக்கிறேன், வியாபார பொருட்களை எல்லாம் ஒப்படைக்கும் பொழுது அவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னு சொன்னா ஒழுங்கா கொடுக்கல் வாங்கல ஒழுங்கா நடத்துக்கிறது இல்லை. யாரும் சொல்லலாம், நிறைய மோசடி செய்யறாங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், சொல்லியும் கேட்கல. அதனால என்ன செஞ்சேன்னு சொன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை அல்லது கூலி சம்பளம் சம்பந்தப்பட்ட விஷயத்த கொஞ்சம் பிடிப்போட நடந்துக்கிட்டேன். சில நேரங்கள் அவர்களை தண்டிக்கக்கூடியவனாகவும் நான் மாறிட்டேன். யாரும் சொல்லலாம், இந்த விஷயம் குறித்து நான் மறுபடியும் பிடிக்கப்படுவேன். இது நம்ம வாழ்க்கையோட தர்மப்படுத்தி பார்க்கணும். அவன் செஞ்சான், நான் செஞ்சேன் அப்படின்னு நாம செய்யறவங்க சொல்றோமா இல்லையா? இந்த இதே உதாரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோடு நாம உண்மைப்படுத்தி பார்க்க வேண்டும். அப்ப அந்த சஹாபி வந்து கேட்கிறாங்க, எனக்கு என்னுடைய பணியாட்கள் மோசடி செஞ்சுட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க, அதனால என்ன செஞ்சேன்னு சொன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை சம்பளம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் நான் என்ன செஞ்சேன்னா கொஞ்சம் பிடிப்போடு நடந்து கொண்டேன். சில நேரங்களில் அவர்களை தண்டிக்கக்கூடியவனாக நான் மாறிவிட்டேன். யாரும் சொல்லலாம், இதனால வறுமையில் எனக்கு ஆட்சி கிடைக்குமா, ஆனா நான் தண்டிக்கப்படுவேனா அப்படின்னு அந்த சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழரே, அவர்கள் உமக்கு செய்த அநீதமும் அதை கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா ஒரு தராசுல வைப்பான். நீ அவருக்கு செய்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா தராசுடைய மறுபுறத்தில் வைத்து எடை போட்டு பார்க்கப்படும். எந்த அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்துல சஹாபாக்களை எச்சரிக்கை செய்து அப்படியே கொண்டு வந்து அவன் செஞ்சான்னா அவனுடைய விஷயம் ஒரு தராசினுடைய ஒரு புறத்திலும் நாம் அவர்களுக்கு பிரதியாக செய்த அந்த விஷயத்தை கொண்டு வந்து தராசினுடைய இன்னொரு புறத்தில் வைத்து அளவு பார்க்கப்படும். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா தராசில வைத்து அளவு பார்த்து அந்த குற்றவாளி யார் என்று நிரூபணமானதற்கு பின்னால் யாருடைய அநீதம் அதிகமாக இருக்கின்றதோ அந்த அநீதத்தினுடைய அளவு அவர் தண்டிக்கப்படுவார் அப்படின்னு நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு அவன் செய்யறான் அப்படின்னா நாம் திருப்பி செஞ்சிடறோம். அதை விட அதிகமாக நாம் செய்தால் நாளை மறுமையில் மிக பெரும் நஷ்டவாளிகளாக நாம் மாறிடுவோம். ஏன் நஷ்டவாளிகளாக மாறிடும் அப்படின்னு சொன்னா மறுமையில அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய அநியாய அளவு எவ்வளவு நாள் இவனுடைய நன்மையில இருந்து எடுத்துக்கலாம், நன்மை எடுத்து கொடுக்கப்படும். மனிதர்களை திறந்தால் எல்லா நன்மையும் எடுத்தாச்சு. அப்பெல்லாம் அவர்கிட்ட கேட்பான், போதுமா, அவர்கிட்ட நன்மை எல்லாம் அவன்கிட்ட வந்துருச்சு, போதுமா உனக்கு? இல்லையா, எல்லாம் எங்க இருக்கக்கூடிய பாவம் எல்லாத்தையும் தூக்கி அவன்கிட்ட போடும். அல்லாஹ் தஆலா நிறைவேற்றுவான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் அல்லாஹ்விற்கும் அடியாருக்கும் செய்யக்கூடிய அநீதம், அடியான் தனக்கு செய்யக்கூடிய அநீதம், எல்லாத்தையும் தாண்டி ஒரு அடியான் ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு செய்யக்கூடிய அநீதம் குறித்து நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த மாதங்கள்ல பைஹகில உமர் ரலியல்லாஹு அன்ஹு நம்முடைய காலத்தில் நடந்த ஒரு பெரிய சம்பவம். கிட்டத்தட்ட 4-5 பக்கங்களா அந்த ஹதீஸில் வரும். பைஹகி அப்படின்ற ஹதீஸ் கிதாபில் உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு தடவை சஹாபாக்கள் மத்தியில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு மனிதர், குருடான மனிதர், அதே போன்று ஒரு கால் இல்லாத மனிதர் ஒரு குச்சியை ஊன்றியவராக நடந்து போறார். அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, என்னாச்சு இவருக்கு, ஏன் இப்படி நடந்து போறாரு, பிறவிலேயே எப்படியா அல்லது இடையில எப்படி ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கும் பொழுது அப்ப கூட்டத்தில் இந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, இவர் பிறவிலே இப்படி கிடையாது, என்ன ஆச்சுன்னு சொன்னா இவர் பனி சனா அப்படின்ற கூட்டத்தை சார்ந்தவர். இவங்க கூட பிறந்தவங்க கிட்டத்தட்ட 12 பேர், பெரிய குடும்பம், பனி சனான்ற கோத்திரத்தார்கள். இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இவங்க பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் அபகரித்தார். அண்டை வீட்டாருக்கு அதிகமாக அநீதம் இழைத்தார். இவரும் இவருடைய உடன் பிறந்த 12 சகோதரர்கள். பிற நபருக்கு கொடுக்க வேண்டிய உரிமை சம்பந்தப்பட்ட விஷயத்துல பக்கத்து வீட்டுக்காரர் வந்து நிறைய பொருட்களையும் இடத்தையும் எல்லா விஷயங்களும் அபகரித்து இந்த குடும்பத்தினர் வாழ்ந்தார்கள். அந்த ஹதீஸில் இப்படியே வருது, ஃபஅம்ஹலஹும் ஹத்தா இதா ஜாஅ ஷஹ்ருல் ஹராம். அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா ஷஹ்ருல் ஹராம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு சில மாதங்கள் அல்லாஹ் தஆலா புனிதமாக்கி இருக்கிறானா இல்லையா, அந்த புனிதமான மாதத்திற்காக அந்த அண்டை வீட்டார் யாருக்கு இவர்கள் அநீதம் இழைத்தார்களோ அந்த அண்டை வீட்டார் என்ன செய்யறாருன்னு சொன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கிறாரு. எது வரைக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்ற இந்த புனிதமான மாதங்கள் வரும் வரைக்கும்.
அந்த புனிதமான மாதம் வந்த உடனே இவர் துவா செஞ்சார் பக்கத்து வீட்டுக்காரரு, யாரெல்லாம் இவருடைய காரியத்தை ஒன்றை நான் விற்கிறேன், ஒன்றை நான் விட்டு வைக்கின்றேன், யாரையும் இவர்களை நீ விட்டு வைத்து விடாத, எனக்கு அநீதம் விளைத்து விட்டார்கள் என்று அவர் புனிதமான மாதத்துல துவா செய்யாரு. இவருடன் பிறந்த 12 சகோதரர்களும் மௌத்தாகிவிட்டார்கள், மோசமான முறையில் மௌத்தானார்கள். இவருக்கும் அல்லாஹ் தஆலா வாழ்நாளில் என்ன செஞ்சான்னு சொன்னா பார்வையை பிடுங்கி ஒரு கால் இல்லாதவராக நடக்க வைத்தான் அப்படின்னு சஹாபாக்கள் மத்தியில சொல்லிக்கிட்டு இருக்கும். நீங்க சொல்றது உண்மையா அப்படின்னு உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க. ஆமா, அநீதம் இழைக்கப்பட்ட பக்கத்து வீட்டுக்காரர் இன்னும் ஹயாத்தோடு இந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னு உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த ஆளை கூப்பிட்டு இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆம் அமீருல் முஃமினீனே, அமீருல் முஃமின்களின் தலைவரே, நிச்சயமாக இப்படித்தான் நடந்தது என்று அந்த சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது கூட்டத்துல இருந்து இன்னொரு சஹாபி சொல்றாங்க, இதே போன்று என் வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை நான் பார்த்திருக்கேன். கிட்டத்தட்ட 4 சஹாபிகள் தங்களுடைய வாழ்நாள்ல செய்த அல்லது தங்களுடைய வாழ்நாள்கள்ல கண்கூடாக பார்த்து அநீதம் இழைத்த அந்த சம்பவத்தினால், அந்த விஷயத்தினால் அவர்கள் தன்னுடைய வாழ்நாட்களிலேயே அனுபவித்த விஷயங்களை எல்லாம் பகிர்ந்துக்கிறாங்க. கூட்டத்துல இருந்து இன்னொரு சஹாபி சொல்றாங்க, இதே மாதிரி குஸான்ற ஒரு கோத்திரத்தார்கள் இருக்கிறாங்க. அந்த கோத்திரத்தார்கள்ல ஒரு ஆள் இதே மாதிரி அண்டை வீட்டாருக்கு அநீதம் இழைக்கக்கூடியவராக இருந்தார். அவரும் துவா செஞ்சார். எது வரைக்கும் எதிர்பார்த்தாருன்னா, புனிதமான மாதம் வரைக்கும் எதிர்பார்த்து துவா செய்தார். அந்த புனிதமான மாதத்துல அநீதத்திற்காக துவா செய்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா நிச்சயமாக கபூல் செய்தார். அந்த கூட்டத்தார்கள்ட்ட அநீதம் இழைத்தவர் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் அல்லாஹ் என்னை ரொம்ப அநியாயம் செய்யறாங்க எனக்கு, அதனால இவர்கள் அனைவரும் புதையுண்டு போகணும் அப்படின்னு துவா செஞ்சிருக்கிறார். கிதாபுல் ஹதீஸ் கிதாபுல எழுதுறாங்க, யாருக்கு துவா செய்யப்பட்டதோ, யாருக்கு எதிராக அவர் அநீதத்திற்காக துவா செய்தாரோ, உடனே அவங்க அந்த 12 பேரும் ஒரு குழி தோண்டி கொண்டிருக்கிறார்கள் வீடு கட்டுவதற்காக. அப்படியே 12 பேரும் குழியில் விழுந்து புதையுண்டு போனார்கள் ஹதீஸ்கள் எழுதுறாங்க. அப்படியே நிறைய 4 சஹாபிகள் சொல்லிட்டே வராங்க. இன்னொரு சஹாபி சொல்றாங்க, இதை விட ஆச்சரியமான சம்பவம் நான் என் வாழ்க்கையில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஹுதைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை சார்ந்த ஒரு ஆள், அவருக்கு நிறைய சொத்து பத்து. ஹுதைல்ன்ற கோத்திரத்தை சார்ந்த ஒரு ஆள் இருந்தாரு. வாரிசுரிமையில வந்ததுல நிறைய சொத்துக்கள் இவர்கிட்ட இருந்துச்சு. அப்ப அவர் யோசிச்சாரு, நம்ம இங்க இருக்கிறது பாதுகாப்பு இல்ல, இதே கூட்டத்துல இன்னொரு பனு முஹம்மத்ன்ற கூட்டத்தார்கள் இருக்கிறாங்க பரம்பரை, அந்த பரம்பரை இருக்கிற ஏரியால போய் நாம வாழ்ந்தோம்னு சொன்னா நமக்கு நிறைய பாதுகாப்பு கிடைக்கும். இந்த கூட்டத்தை விட்டுட்டு அவர் இன்னொரு கூட்டத்துக்கு போறாரு. பனு முஹம்மத் அப்படிங்கிற கூட்டத்தார்கள்ட்ட போனா அங்க பாதுகாப்பு கிடைக்கும்னு போனா அங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு, பாதுகாப்பு இல்ல. இவருடைய ஒட்டகங்களை எல்லாம் இரவோட இரவான சேரம் முடிச்சு அறுத்து சாப்பிட்டுறாங்க. அந்த பனு முஹம்மத் கூட்டத்தார்கள் சொன்ன அந்த ஆள் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அல்லாஹ் துவா செய்யறாரு, யாரெல்லாம் எனக்கு அநீதம் இழைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள்னு புனிதமான மாதம் வரும் வரை அவர் காத்திருந்து புனிதமான மாதத்துல துவா செய்கிறாரு. அல்லாஹ் தஆலா அவருடைய துவாவை கபூல் செய்கின்றான். இந்த பனு முஹம்மத் கோத்திரத்தார்கள் ஒரு ஊருக்கு போகும் பொழுது ஒரு மலையடி வாரத்தில் அவர்கள் கூடாரம் அமைத்து தங்கிய பொழுது அப்படியே மலையிலிருந்து பெரிய பாறை உருண்டு வந்து அந்த கூட்டம் ஒட்டுமொத்தத்தையும் அழித்ததாக வரலாறுகள்ல உண்டு அப்படின்னு அந்த சஹாபி சொல்றாங்க. அப்படி இன்னொரு சஹாபியும் இதே சம்பவத்தை, ஜுஹைனா அப்படின்ற கூட்டத்தார்கள் இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. அநீதம் இழைக்கப்பட்ட அந்த நபர் வந்து ரீஷான்றவர் தான், அவருக்கு ரொம்ப அநியாயம் செஞ்சிருக்கிறார். அநீதம் இழைக்கப்பட்டவர் அல்லாஹ் துவா செஞ்சிருக்கிறார். அம்ஹாலஹும், அவர் காத்திருக்கின்றார். ஹத்தா இதா ஜா ஷஹ்ருல் ஹராம், புனிதமான மாதம் வரைக்கும் காத்திருந்து புனிதமான மாதத்துல அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா அல்லாஹ் துவா செஞ்சிருக்கிறார், ரீஷாவின் மீது கடுமையான நோயை நீ சாட்டுவாயாக. அதே மாதிரி ரீஷா கடுமையான வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டு மௌத்தானார் அப்படின்னு அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சஹாபி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா இந்த புனிதமான மாதத்துல கொண்டு வந்து பலா தல்லிமு ஃபீஹி அன்ஃபுஸகும், நீங்கள் அநீதம் இழைக்காதீர்கள் அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, அநீதம் இழைக்கின்ற அந்த விஷயத்துல அநீதம் இழைக்கப்பட்டவர் குறிப்பாக இது போன்ற புனிதமான மாதங்களில் அல்லாஹ் தஆலாவிடத்தில் துவா செய்தால் நிச்சயமாக அவர்களுடைய துவாவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வார். அல்லாஹ் தஆலா மற்ற பாவங்களுக்கு எச்சரிக்கை செய்வதை விட இந்த அநீதமான பாவத்திற்கு அவர் எப்படி எச்சரிக்கை செய்யறது தெரியுமா? வலா யஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிஹூன், அநீதம் இழைச்சிக்கிட்டே இருக்கிறான், நமக்கு அநியாயம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், ஆனா அவன் சந்தோஷமா இருக்கான், அவன் பொருளோட இருக்கிறான், எல்லா வசதிகளும் அவனுக்கு கிடைக்குது, ஆனா அநீதம் இழைக்கப்பட்ட நமக்கு எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு அல்லாஹ் தஆலா அவன் விஷயத்துல மட்டும் ஏதோ பார்க்காம இருக்கிறானா அப்படின்னு நீங்கள் எண்ணிக்கொள்ளாதீர்கள் அப்படின்ற அல்லாஹ் தஆலா.
ஒரு ஆள் நமக்கு அநியாயம் செய்யறான், அப்போ நாம அநியாயம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். ஆனா யாருக்கு யாருக்கு யார் நமக்கு அநியாயம் செய்கிறான், அவன் நல்ல வாழ்க்கை வாழுறான், அதனால அல்லாஹ் தஆலா இவனை பார்க்கலையா, இவனை தண்டிக்கலையா அப்படின்னு நீங்க கொஞ்சம் சட்டையாக இருக்க வேண்டாம். அல்லாஹ் தஆலா மற்ற பாவங்கள் அனைத்தையும் தாண்டி இந்த பாவத்தை மட்டும் லா யத்ருகுஹு, அல்லாஹ் தஆலா விடமாட்டான் அப்படின்னு நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த புனிதமான மாதத்துல அமல் செய்வதன் மீது கவனம் செலுத்துகின்ற நாம் பிற நபர்களுடைய உரிமைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அது பக்கத்து வீட்டுக்காரர்கள் மட்டுமல்ல, பெற்றோர்கள், பிள்ளைகள், கணவன் மனைவி, சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் பேண வேண்டிய, கொடுக்க வேண்டிய உரிமைகளை சரியான வழியில் குறிப்பாக இந்த மாதங்களில் நாம் பேணுதலோடு நடக்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் தஆலாவினுடைய பொருத்தமிக்க நல்லடியார்களாக வாழ முடியும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்லடியார்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் தொழாதவர்கள்